அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பயன்படுத்தக்கூடிய உண்மையான கேபிஆருடைய ஜாதக விதிங்க. ஒரு ஜாதகம் பார்க்குறதுக்கு என்னென்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஆய்வுக்காக ஒரு ஜாதகத்துடைய டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் பார்த்துக்குங்க. இப்போ இந்த ஜாதகருக்கு லக்கணம் அப்படின்றது பார்த்தோம்னா இந்த இடத்துல மகர லக்கணமாக விழுந்திருக்குதுங்க. 16 டிகிரி 09 மினிட் 24 செகண்டில் மகர லக்கணம் விழுந்திருக்குது. ஃபஸ்ட்டு விஷயம், இதோட நட்சத்திரம் சந்திரன், உப நட்சத்திரம் சனிங்க. சரிங்களா? இப்போ நம்ம ஜாதகப்படி எந்த ஒரு விஷயத்துக்கு பலன் பார்க்குறதுனாலும் சில ரூல்ஸ் இருக்குது. என்ன ரூல்ஸ் அப்படின்னா, இப்போ ஆய்வுக்காக நம்ம திருமணம் அப்படின்ற ஒரு விஷயத்தையே எடுத்துக்கலாம். ஏன்னா திருமணம் ஏன் எடுக்கிறோம்னா அது எல்லாருக்கும் பலன் சொல்கிறது கொஞ்சம் எளிமையாக இருக்கும். அதனால் இப்போ ஜாதகப்படி ஒரு திருமணம் சார்ந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா 7ஆம் பாவம் இந்த ஜாதத்தில் கடகராசியில் விழுந்திருக்குது. 16 டிகிரியில் விழுந்திருக்குது. 7ஆம் பாவத்துடைய நட்சத்திரம் சனி, உப நட்சத்திரம் குருவாக இருக்குது. இப்போ நம்ம ஜாதகப்படி ஒரு பலன் பார்க்கறதுக்கு இது ஜாதக பலனுக்கு உண்டான விதிங்க. நம்ம பயன்படுத்தக்கூடிய உண்மையான கேபி ஜோட்டுடைய ரூல். ஃபஸ்ட்டு ரூல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 7ஆம் பாவ உப நட்சத்திரம் நின்ற நட்சத்திரம் அந்த சம்பவம் ஜாதகருக்கு நடக்குமா நடக்காதான்றதை சொல்லும். இது 7ஆம் பாவத்துக்கு மட்டும் இல்லை, எல்லா பாவத்துக்கும் தான். இப்போ நம்ம திருமணத்தை பற்றி பேசுகிறோன்னா, இப்போ இந்த ஜாதகருக்கு திருமணம் நடக்குமா அப்படின்னா இந்த 7ஆம் பாவ உபநட்சத்திரம் குரு நின்ற நட்சத்திர கிரகம் 2, 7, 11 இந்த வீடை குறிக்காட்டுச்சுன்னா அந்த ஜாதகருக்கு திருமணம் நடக்கும். இதுதான் இதில் இருக்கக்கூடிய பேசிக்கான லாஜிக்கான ரூலுங்க. இப்போ 7ஆம் பாவ உபநட்சத்திரம் இந்த ஜாதகத்தில் குருவாக இருக்குது. குரு விழுந்திருக்கக்கூடிய நட்சத்திரம் குரு இங்கே மகர ராசியில் விழுந்திருக்குது. குரு விழுந்திருக்கக்கூடிய நட்சத்திரம் செவ்வாயுடைய நட்சத்திரமாக இருக்குதுங்க. இப்போ அந்த செவ்வாயுடைய குறிக்காட்டிகள் நம்ம கீழே பார்க்கும்போது 4, 9, 11 காட்டுது. பர்டிகுலராக 11ஆவது வீடு வந்துச்சு. அப்போ திருமணம் நடக்கும். ஃபஸ்ட்டு விஷயம். அப்போ கேபி ஜோதிடத்தின் அடிப்படையில் உப நட்சத்திரம் நின்ற நட்சத்திரம் அந்த சம்பவம் நடக்குமா நடக்காதான்றது ஃபஸ்ட்டு சொல்லும். ஓகேங்களா? ஓகே. இப்போ இந்த உப நட்சத்திர கிரகம் இருக்கு இல்லையா, அப்போ 7ஆம் பாவ உப நட்சத்திரம் குரு என்ன சொல்லும் அப்படின்னா அந்த வரனை பற்றி சொல்லும். எந்த மாதிரியான வரன், அந்த பெண்ணுடைய கேரக்டர் எப்படி இருக்கும், அந்த வாழ்க்கை துணையரோட கேரக்டர், காதல் திருமணம் நடக்குமா இல்லை சொந்தத்தில் நடக்குமா, பொண்ணு உள்ளூரா வெளியூரா, அவங்களுடைய குணாதிசயம் என்ன, அவங்க கூட படித்தவங்க என்ன, இது எல்லாமே இந்த 7ஆம் பாவ உபநட்சத்திரமும் 7ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகம் தான் எது போல அப்படின்ற அந்த விஷயத்தை முழுமையாக சொல்லக்கூடியதாக இருக்கும். இது இந்த பாவத்துக்கு மட்டும் இல்லைங்க, திருமணத்துக்கு மட்டும் இல்லை. இப்போ குழந்தை பிறப்பு அப்படின்னு எடுத்தோம்னா 5ஆம் பாவ உபநட்சத்திரம் நின்ற நட்சத்திரம் 2, 5, 11 காட்டினா குழந்தை பிறக்கும். இந்த மாதிரி எல்லா பாவத்துக்கும் அப்ளை பண்ணலாம். நன்றி, வணக்கம்.